சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்ய வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதற்கான ஓய்வு பெற்ற நீதியரசர் குழுவை நியமித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கையில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை வேண்டும் என்றும் ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திர தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தி அதற்குரிய சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இயற்ற வேண்டும். தனியார் துறைகளில் 90% வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இருக்க வேண்டும். அதுபோன்று ஒன்றிய அரசினுடைய பதவிகள் மாநிலத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்களில் 90% இந்திய முழுக்க இருக்கிற அந்தந்த மாநில மக்களுக்கே கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஏற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதுபோன்று அனைத்து கோவில்களும் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி அர்ச்சனை மொழி அது தமிழ் மொழியாக இருக்கப்பட வேண்டும். அர்ச்சனை தமிழிலும் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு கட்டாயம் தமிழ் அர்ச்சனை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுபோன்று திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிற ஈழத் தமிழர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சுங்கச்சாவடிகளையும் இழுத்து மூட வேண்டும். அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தர வேண்டும். அதுபோன்று 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக சிறையில் வாடி வருகின்ற நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டிற்கு அதிகரித்து வருகின்ற வடமாநில தொழிலாளர்கள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, போதை, ஹபீன் எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள், பெரும்பான்மை காரணமாக இருக்கிறார்கள். அதனால அவர்கள் வருவதை வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் இருப்பது போல ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை, இன்னர் பர்மிட் முறை என்கிற ஒரு முறைமைப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் கண்காணித்து முறைமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும், அதுபோன்று அனைத்து டாஸ்மாக் கடைகளும் படிப்படியாக மூடப்பட்டு இங்கு மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த வாழ்கின்ற ஈழத் தமிழர்களும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்தும் நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு இந்த குழுவின் மூலமாக இந்த கடிதத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி அளித்திருக்கிறது.